கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தை காணும்படிக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், மரித்தேன். இந்த பூமியில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, தான் படைத்த ஒவ்வொரு மனிதன் மனுஷிக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவன் உன் உள்ளந்தரங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். சாபத்திலையும் பாவத்திலையும் தரித்திரத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக இந்த பூமிக்கு வந்து மனிதனை போல பாடுகள் பட்டு, உபத்திரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனே, இந்த 4வது மாதத்திற்காக கோடி கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய பாதத்திலே, உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் கூடவே இருந்து ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் காணப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாதையும். ஆமே.